வணக்கம். மீனவன் வளரிப்பாண்டி. 2 கண்டை எடுத்தால் 3வது கண்டை பிரித்து இப்போ 4வது கண்டை மாட்டியிருக்கு. பார்ப்போம். கண்டை பரிசு முள்ளில் போய் மாட்ட போகிறா. டக்கு டக்கு நில்லு. அடி கொண்ட பெருசு தானே. அங்கே வருது ஒரு கெண்டை. இங்கே வந்துருச்சு. கெண்டைய சைஸை பக்குவமாக நரமான கண்டனே பெருசுதேன். இந்த நரம்பு தாண்டி வந்துருச்சா? அப்படி இந்த மேட்டுக்கல்னே தூண்டியில் இருக்கு. அதான் கண்டை மிஸ் ஆகலை. ரெட்டு காரு சிகப்பா இருக்கா? நல்லா சிகப்பா இருக்கு. அப்பா டீ 3வது கண்டை மிஸ் ஆகிடுச்சு. இப்போ 4வது கண்டை எடுத்திருக்கோம். ஆமாம், என்ன ஒன்று, இது பாஸ்தா சாப்பிடுது. இதை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்மளை சாப்பிட்ணுன்ட்டு 2 பேர் காத்திருக்காங்க. ஒன்று மண், இன்னொன்று விறகு. எரிக்கிறாங்களா பறிக்கிறாங்களா தெரியாது. இருங்க, தொடம் இல்லை, கையில் ஏறுறேன். அப்பா ரெக்கையில் ஒரு போடு, ரெக்கை போடு, வலுப்போடு. பார்த்துக்குங்க. ஏன்னா தலைவர் அப்படியே உயிரோடு தான் இருக்காப்புல. நல்லா பார்த்துக்க. ஆமாம், இல்லை எடுக்கிறேன். போகணே அவுந்துருண்ணே. இல்லை கரெக்டாக இருக்குண்ணே. கொண்டானே இப்போ தான் அந்த பச்சை கண்டில் எடுத்தேன். இப்போ இதில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட இழுத்து நடுவில் முள்ளு இருக்குண்ணே. பார்த்து இப்படி கொண்டு வந்தேனே அந்த சைடு. ஆஹா, அதே இது சின்னதானே பெருசா? அதே சைஸ் தான். நல்லா கொடுத்துருக்காப்பா. கிட்ட இறங்கி தூக்கி விட்டுறேன். ஒரே முள்ளு தான் மாட்டி. தூக்கினேன் முடிஞ்ச அளவுக்கு தூக்கினேன். வானே தாராளம் இருக்குண்ணே. அப்படியே தூக்குனேன். சூப்பரு. நான் எடுத்ததுல 2 கண்டை. அந்த பச்சை கண்டு அதை அடிச்சு முடியும். இது அடிச்சிருச்சு. ஓகேண்ணா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையோ இறைவா. அப்படி நான் சொல்லலை, மீன் சொல்லணும். ஏன்டா மாவு போட்டு உசுறு எடுக்கிற அப்படின்ட்டு. எடுப்போம்ல, ஒன்றொன்னா எடுப்போம். ஓகே, பாப்பா சாயந்தரம்.